அந்த இருள் சூழ்ந்த காடுகளில் தாமரை கண்கள் பளிச்சென்று தெரியும் ஒரு சக்தி, வில்லும் வாளும் கையிலே எடுத்துக்கொண்டு துன்பத்தில் சிக்கியவர்கள் எல்லாம் நாடும் அந்த பகவான் யார் தெரியுமா? கருப்பும் சிவப்பும் கலந்த திருமேனி, கோபமும் கருணையும் கலந்த முகம், நீதிக்காக கொடூரமாய் எழும் காவல் தெய்வம். ஆவிகள் கூட நடுங்கும் அந்த சக்தி நம்பிக்கைக்கும் நியாயத்துக்கும் ஒரு அடையாளம். அழகர்மலை 18ஆம் படி கருப்பண்ணசாமி. தமிழகம் மற்றும் கேரளாவில் கருப்பசாமி வழிபாடு அதிகம். எத்தனை காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கருப்பசாமியே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார். இவர் முருகன் அவதாரம் என்றும் இவரே திருமாலின் கல்கி அவதாரம் என்றும் நம்பப்படுகிறது. அதனால் தப்பு செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் என்ற பயம் மக்கள் மனதில் இன்றும் இருந்து வருகிறது. உண்மையில் யார் இந்த கருப்பசாமி? சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறு என்ன என்று தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நம் டிவோஷனல் கிளிட்ஸ் சேனலுடன். கருப்பசாமி அவதாரம். வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து லவனை பெற்றெடுத்தாள். ஒரு நாள் சீதை தண்ணீர் எடுக்க செல்லும் போது வால்மீகி முனிவரிடம் லவனை பார்த்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு சென்றாள். திரும்ப வந்து குழந்தை லவனை தூக்கி கொண்டு வால்மீகியின் பர்ணசாலைக்கு வெளியே வந்து உணவு ஊட்டிக் கொண்டிருந்தாள். இதை வால்மீகி முனிவர் அறியவில்லை. திடீரென்று பார்க்கும்போது குழந்தை அங்கு இல்லை என்பதை உணர்ந்த வால்மீகி முனிவர், குழந்தையை காணவில்லை என்றால் சீதை எங்கு தன்னை சபித்து விடுவாளோ என எண்ணி தனது தவ வலிமையால் உருவேற்றி கீழே கிடந்த தர்ப்பை புற்களை கொண்டு லவனைப் போலவே ஒரு குழந்தையை உருவாக்கினார். அந்த குழந்தையின் பெயர்தான் குஷன். ஆக லவன், குஷன் என இரு பிள்ளைகள் ஸ்ரீராமருக்கு. ராமர் ஒரு நாள் காட்டுக்கு வந்து சீதையிடம் இரண்டில் எது நம் குழந்தை என கேட்டான். உடனே தீக்குளித்த சீதை தன் குழந்தைகளையும் அதையே செய்ய சொன்னாள். லவன் பிழைத்து வர குஷன் மட்டும் யாகத்தீயில் கருகினான். ஸ்ரீராமர் மீண்டும் உயிர் தந்து குஷனை காக்க தீயில் கருகியதால் கருப்பாயன் அழைத்தாராம். அன்று முதல் அவர் கருப்பண்ண சாமி ஆனார் என ஒரு கதை கூறப்படுகிறது. கருப்பு உருவம், முறுக்கு மீசை, கையில் பெரிய அரிவாள், வெள்ளை குதிரை, பவனி ஆகியவைதான் கருப்பசாமி என்ற பெயரை கேட்டதும் அனைவரின் நினைவிற்கும் வருவது. இவரை வழிபடும் முறை ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது. எப்படி என்ற வரலாற்றை தெரிந்து கேளலாம். கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம் கேரளம்தான். அங்கிருந்து கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரைதான். அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமாக ஆலயங்கள் உள்ளது. மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது 18 படி கருப்பண்ணசாமி. இப்பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர். அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என இந்த கருப்பசாமி மீது பயமும் அதிகம். முன்னொரு காலத்தில் கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கள்ளழகரை தரிசித்தான். அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான். நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு தயாரானார்கள். 18 மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீதேறி அவர்கள் முன்னே சென்றார். காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர். அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் அழகரின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது. ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கி செல்லும் எண்ணத்துடன் கருவறை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல, மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த 18 பேரையும் புதைத்தனர்.
தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வம் கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தராஜ பெருமாள். அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கியிருந்து அழகர் மலையை இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது. 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார். அழகர் மலை முன்பு அமைந்துள்ள 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது. பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது. பூட்டப்பட்ட அறைக்குள் 18 படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அரிவாள், வேல்கம்பு, ஈட்டி ஆயுதங்களும் கருப்பணசாமியின் ஆபரணங்கள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி 18ஆம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர். மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்று சாவியை எடுத்துச் சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது. சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையிலிருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும். கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. குலதெய்வமாக மாறிய கருப்பசாமி கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பணசாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இன்றும் 18ஆம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார். பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ துவங்கியது. கருப்புசாமி பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.